ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. ஒரு வழியாக டிஎன்ஏ கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு உங்களுக்கான காலேஜ் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்லாம் தேர்ந்தெடுத்து இப்போ ஜாயின் பண்ணி 1000 கனவுகளோடு உங்களோட காலேஜில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதுக்காக ரெடியாக இருப்பீங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டுருக்குது. ஃபஸ்ட் இயருக்கான ஃபஸ்ட் செமஸ்டருக்கான இண்டக்ஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஆகஸ்ட் 18 காலேஜஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆகஸ்ட் 18 ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கான இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்குது. உங்களுக்கான பிடிச்ச காலேஜ், பிடிச்ச டிபார்ட்மெண்ட், ஒரு சிலவங்களுக்கெல்லாம் ஏன் ட்ரீம் காலேஜே உங்களுக்காக கிடச்சிருந்துருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வருத்தம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிறணும். அதற்கடுத்து தான் நம்மளோட இன்ஜினியரிங் மார்க்ஸை நம்ம ஸ்கோரை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும். சிஜிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ அடுத்து வரக்கூடிய நம்ம ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லையும் நம்ம மார்க்ஸை எடுத்து நம்ம அந்த சிஜிபியை நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராக ஒரு கம்பெனியில் நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகணும். அதுதான் நம்மளோட முதல் கனவாக இருக்குது. அதை தாண்டியும் உங்களுக்கு காலேஜ் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய கனவுகளோடு தான் வருவீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஜாலியாக இருக்கலாம், நல்ல ஸ்போர்ட்ஸில், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஜாலியாக இருப்பீங்க. அந்த கனவுகளோடையும் உங்களோட எதிர்பார்ப்புகளோடையும் நீங்கள் உங்களோட கல்லூரியை நீங்கள் முதலடி எடுத்து வைங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற என்னென்ன செலவுகள் இருக்கும், என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும், என்னென்ன ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுத்துருங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜோட ஃபஸ்ட் இயர்க்குரிய ஃபீஸ் எல்லாம் நீங்கள் ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சிருந்துருப்பீங்க. இப்போ அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன செலவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டருக்கு டெக்னிக்கல் ட்ராயிங், அதாவது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்காக நீங்கள் மினி டிராஃப்டர் அந்த மாதிரி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதற்கடுத்ததாக சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் ஸ்கூலிங் வரைக்கும் நீங்கள் பேசிக்கான ஒரு மேக்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய லெவல் உங்களுக்கு இன்ஜினியரிங் மேக்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு சைன், காஸ், டேன், தீட்டா அந்த கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த கால்குலேட்டர் தேவைப்படும். அதுக்கப்புறம் லாகரித்மிக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ரூட்டு, அந்த கியூபிக் ரூட்டெல்லாம் உங்களுக்கு அந்த இதுக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கோட ஃபஸ்ட் செமஸ்டர் சிலபஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் சப்ஜெக்ட்ஸோடு உங்களுக்கு மேக்ஸும் இருக்கும். அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங் நீங்கள் போகும்போது அந்த சப்ஜெக்டோட ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சைன் தீட்டா, காஸ் தீட்டா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாகரித்மிக்லாம் எடுக்கிறதுக்காக, வேல்யூஸ் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக சயின்டிஃபிக் கால்குலேட்டர் தேவைப்படும். ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியே ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸு, அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி இருந்தால் அதற்குரிய ஃபீஸு, அப்புறம் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா செலவுகளும் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப பேர்டனில் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மினி டிராஃப்டருக்கு, சயின்டிஃபிக் கால்குலேட்டருக்குலாம் நீங்கள் ரொம்ப அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட், அதாவது எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் அந்த காலேஜில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி வச்சா கூட உங்களுக்கு மினி டிராஃப்டர், அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மினி டிராஃப்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் தாண்டி இப்போ சிஎஸ்சி, இசிஎல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு செமஸ்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், அந்த டெக்னிக்கல் ட்ராயிங் அந்த டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் சீனியர்ஸ்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். அதற்கடுத்ததாக லேப் கோட் அது வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜஸில் அதுக்கான ஃபீஸ் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுமே அதை ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்ததாக லேபு, ஷூஸ் வாங்க வேண்டியது இருக்கும். லேப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னாலே ஷூ மஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லேப்குள்ளே என்டர் பண்ணணும் அப்படின்னாலே ஷூ இல்லாமல் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப்லலாம் ஒரு சில காலேஜஸில் ஷூ வெளியில் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் சர்க்யூட் டிசைன் ஆகட்டும், மற்ற எந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படித்தாலுமே, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், வேறு எது படித்தாலுமே நீங்கள் ஷூவோடு தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். அதற்கடுத்ததாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவும் நோட்ஸ் எடுக்கிறக்காக
சப்ஜெக்ட்குரிய அந்த இது எழுதுறதுக்காக ஒரு லாங் நோட் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அது போக உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற புக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா காலேஜில் உங்களுக்கு கொடுக்குறத தாண்டியும் உங்களுக்கு லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டியும் ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட சீனியர்ட்டேருந்தும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் கூட நீங்கள் வந்து வாங்கி படிச்சுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் லேப்டாப்பும் ஒன்று தேவைப்படுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மில் நிறைய புக்ஸ் வர்றதுனால அதை ரீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பேசிக் கோடிங் கற்றுக்கிறதுக்கும் தேவைப்படும். அதற்கடுத்தது அசைன்மெண்ட்ஸு உங்கள் ப்ராஜெக்ட்ஸு அதெல்லாம் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு லேப்டாப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்கூலிங்கெல்லாம் முடிச்சு காலேஜுக்கு வரும்போது அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே உள்ள என்விரான்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் காலேஜில் வந்து படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் சிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அந்த நேரங்களெல்லாம் நீங்கள் ஃபிசிக்கலாக, சைக்காலஜிக்கலாக, அதே நேரத்தில் வந்து நீங்கள் எமோஷனலாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதற்கடுத்ததான் உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு குறைவான அந்த நாட்கள் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆகஸ்ட் எண்டில் தான் இப்போ வந்து காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சிலபஸ்குள்ளே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் ஆகிடும். உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரோட எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 2025 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு டிசம்பரில் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்மியான நேரம் தான் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ் அந்த மாதிரி இது இருக்கும். கொஞ்சம் மேக்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஜினியரிங் பேஸ்டாக நீங்கள் இது நாள் வரைக்கும் படித்ததும் இருக்கும். அதே மாதிரி அடுத்த லெவலாக கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் டஃப்பான லெவலாக இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ் இருக்கும். அதுவுமே நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் அது படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் குறித்து அதெல்லாம் நீங்கள் டெக்னிக்கல் ட்ராயிங் வந்து ஒரு பேப்பரில் மெஷினரிஸ்க்குரியது, ஒரு பில்டிங்ஸ்க்குரியது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு காம்பனண்ட்டுக்குரியதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதை வந்து டெக்னிக்கல் ட்ராயிங்காக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். அதற்கடுத்ததாக பைத்தான் ப்ரோக்ராம். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். மேபி ஒரு சிலவங்க வந்து வெளியில் படிச்சிருந்துருக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங்லாம் வர்றதுனால உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக தான் இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இங்கிலீஷ் இருக்கும். இன்னொரு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ், அந்த ஒரு சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அறிவுறுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டருக்குரிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 12th படிச்சுட்டு வந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அதோடு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தா டெக்னிக்கல் ட்ராயிங்கும், இந்த பைத்தான், அப்புறம் 2 லாங்குவேஜ் பேப்பர். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு சிஜிபிஏ சிஸ்டம் வந்து இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸில் உங்களுக்கு. அதுவும் ஒரு சில காலேஜஸில் பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் சிஜிபிஏ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சில இதில் வந்து அப்சல்யூட் சிஜிபிஏ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ சிஜிபிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு க்யூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டரில் ஒவ்வொரு கோர்ஸ்க்கு எடுக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிரேடாக கொடுத்து அதை ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபஸ்ட் செமஸ்டரில் வாங்குகிற நீங்கள் ஓவரால் சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த கிரேட் ப்ளஸ் அடுத்த செமஸ்டருக்கு அப்படியே ஆட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம சிஜிபிஏ அப்படிங்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில காலேஜஸில் ரிலேட்டிவ் சிஜிபிஏ அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. ரிலேட்டிவ் சிஜிபிஏ அப்படின்னா என்னென்னா ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது வாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எது ஹையஸ்ட் மார்க்கோ அவங்களோடது வச்சு மற்றவங்களுக்கெல்லாம் ரிலேட்டிவாக அந்த கிரேட்ஸ் கொடுத்துட்டே வருவாங்க. இதே இது அப்சல்யூட் கிரேட்னால் நீங்கள் எடுத்திருக்க மார்க்கு என்னவோ உங்களுக்கு அந்த கிரேட் சிஸ்டம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டைப் ஆஃப் கிரேட் சிஸ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து சிஜிபிஏலாம் ஏன் ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து நிறைய வச்சுக்கணும் அப்படின்னா அதாவது தேர்ட் இயர் போகும்போது இன்டர்ன்ஷிப்ஸ்னு ஒன்று வரும் உங்களுக்கு. இன்ஜினியரிங் காலேஜோட தேர்ட் இயரில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ்னு வரும்போது சிஜிபிஏ வச்சு தான் உங்களுக்கு கம்பெனிஸ் உள்ளே வரும்போது அவங்க கேட்பாங்க. உங்களுக்கு அபோவ் 8 சிஜிபிஏ, அபோவ் 8.5 சிஜிபிஏ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் மட்டும் அவங்க இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமோ இல்லை அவங்க இன்டர்வியூஸ்க்கோ அது அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துலேயே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்தே நீங்கள் வந்து இந்த சிஜிபிஏ வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு காலேஜ் போனோன்னே இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, உங்கள் சீனியர்ஸும் வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக அறிமுகம் ஆகிட்ருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருந்தே ஒரு பக்கம் நீங்கள் காலேஜோட லைஃப்பை என்ஜாய் பண்ணாலும் மற்ற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரியெல்லாம்
கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணாலுமே நீங்கள் இந்த சிஜிபிஏ மட்டும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஈஸி தானே, ஃபிசிக்ஸ் தானே, கெமிஸ்ட்ரி தானே அப்படின்ட்டு நம்ம விட்டுறாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய அந்த சிலபஸை வந்து நம்ம கவர் பண்ணி நம்ம படித்து நல்லா எழுதி நம்ம சிஜிபிஏ அந்த மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண பார்க்கணும். ஃபைனல் அந்த செமஸ்டர் எக்ஸாமில் வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து சிஜிபிஏ வந்து நல்லா உங்களுக்கு கூட நல்லதாக வரும் உங்களுக்கு. இந்த சிஜிபிஏ பார்த்திங்க அப்படின்னா வெறும் 3rd இயர் இன்டர்ன்ஷிப்ஸ் மட்டும் முடியாமல் உங்களுக்கு அதற்கு அடுத்ததாக 4th இயரில் வரக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ 3rd இயரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் போகும்போதே ஒரு சில கம்பெனிஸ் வந்து பிபிஓ மாதிரி கொடுப்பாங்க. அதாவது ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் மாதிரியும் அது வந்து கன்வெர்ட் ஆகும். இன்டர்ன்ஷிப்லேருந்து அப்படியே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கும் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சிஜிபிஏ வந்து கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வரதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கம்ப்யூட்டர் பேஸ்டு ஐடி பேஸ்டு கம்பெனிஸ்லாம் வரது வந்து 8.5 அபோவே எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சர்க்கியூட் டிசைன் ஆகட்டும், இசிஇ ட்ரிபிள்இ எதாகட்டும், நீங்கள் ஐடியில் போகணும் அப்படின்னாலுமே அவங்களோட ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவே என்ன இருக்குது அப்படின்னா அபவ் 8 சிஜிபிஏ, அபவ் 8.5 சிஜிபிஏ அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ ஹையாக ஸ்கோர் பண்ண முடியுமோ நீங்கள் அதை வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இந்த சிஜிபிஏ தான் உங்களுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட். அந்த கம்பெனிஸோட இன்டர்வியூவோ ஒரு ஸ்கில் டெஸ்ட்டோ அட்டன் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அதற்கடுத்ததாக நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண உடனே இந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுடுங்க. அதுக்காகவே ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்க் இருக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு கவனிக்கிறதுக்காக. ஒரு சிலது வந்து அட்மினோடய சேர்த்து கவனிச்சுக்கிடுவாங்க. ஒரு சிலதில் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கும், ஒரு டெஸ்க் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எலிஜிபிள் உங்களோட இன்கம் அண்ட் உங்களோட கம்யூனிட்டியெல்லாம் ஏதாவது எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வாங்க பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இது நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்குது. காலேஜ்லேருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே இருந்து ஜாயின் பண்ண உடனேருந்து கொஞ்சம் ஃபாலோஅப்ஸ் பண்ணி நீங்கள் அதெல்லாம் வாங்கி சப்மிட் பண்ண பார்த்துருங்க. இந்த எல்லா ஸ்காலர்ஷிப்போட ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸும் நான் வந்து ஒரு தனி வீடியோவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குரியது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரியது எல்லா ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து அதில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக வந்து நீங்கள் பேங்க் லோன்ஸ்க்கு போகிற மாதிரி இருந்தால் அதுவும் வந்து இப்போ இருந்தே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சில காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதற்குரிய பிரான்ச், ஒரு சில பேங்க்கோட பிரான்ச் வந்து அது உள்ளே இருக்கும், உங்களுக்கு கேம்பஸ்க்குள்ளே இருக்கும். நீங்கள் அங்கே போய் விசாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் நேட்டிவ் பிளேஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயுமே உங்களுக்கு மேனேஜர்லாம் வந்து பேங்க் மேனேஜர்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அங்கே மூவ் பண்ணுறது வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்காக வந்து நீங்கள் வந்து காலேஜ்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட்மிஷன் லெட்டர், போனஃபைட் சர்டிஃபிகேட், உங்கள் ஆதார் கார்டு அதெல்லாம் வச்சு நீங்கள் உங்கள் நேட்டிவ்லேயே வந்து ஒரு பேங்க்கில் வாங்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கே அதில் வந்து கொடுக்க முன் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் நேஷனலைஸ்டு பேங்க்லேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து இந்த எஜுகேஷன் லோன் ப்ராசஸில் வந்து நல்லபடியாக அவங்க செயல்படுறாங்க. நீங்கள் வந்து நேட்டிவ் பிளேஸில் இருக்கிறீங்க, பேங்க் ஆஃப் பரோடா நீங்கள் போய் ஒரு தடவை அப்ரோச் பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஒரு 80% வரைக்குமே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட பேங்க் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து 1.5 lakhsலேருந்து ஒரு 3 lakhsக்குள்ளே வரும்போது உங்களோட பேரண்ட்டுக்கும் அது வந்து எவ்ரி இயர் வந்து பர்டனாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபுல் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் சிக்கலில் வந்து மாட்டிக்கிறாமல், ஸோ இந்த மாதிரி பேங்க் லோன்ஸ்னால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வந்து பேங்க்லேயும் லோனுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுமே வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு உங்களுக்கு ஃபீஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீஸ் அந்த இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்கும் இல்லையா, உங்கள் காலேஜ்லேருந்து கொடுத்த அந்த எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற அந்த ஸ்லிப்பை அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாம் கேட்டு அவங்க வாங்கி பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்துக்குரிய லோன் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து உங்களோட ஸ்டடீஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பேங்க் லோன் வாங்குறதா இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஸ்டடீஸோட இதுவும் உங்களோட வேலைகளும் பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறது மட்டும்தான். அதையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் இந்த மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் எஃபர்ட்டை போட்டே ஆகிற மாதிரி இருப்பீங்க.
எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கூலிங் வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம், அதுக்கப்புறம் காலேஜ் போயாச்சுன்னா ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட இதாகவும் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து பிளேஸ்மெண்ட்டை நோக்கி போகும்போது, அதுக்கடுத்ததாக ஃப்யூச்சர் வந்து நம்ம வாழ்க்கையை நோக்கி போகும்போது நம்ம வந்து எதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம், நல்லபடியாக படித்து நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும், நல்ல ஜாபுக்கு போகணும், அதுக்கடுத்து நம்ம லைஃப் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே எவ்வளோ நாள் உழைத்து படித்து நம்ம வந்து இப்போ இன்ஜினியரிங் நம்ம சேர்ந்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம், நம்ம காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னாலும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் நம்ம இந்த படிப்பையும் நம்ம விடாமல் அடுத்து நம்ம ஸ்கோர் பண்ணி அடுத்தடுத்து நம்ம போனால் தான் நமக்கான அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கானது வந்து நல்லா இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸும் கம்மியாக தான் வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா அதனோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டே போகுது, ஜாப் மார்க்கெட்ஸோட வந்து நமக்கு வந்து டவுன் ஆகிட்டே போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம கருத்தில் வச்சு இப்போ இருந்தே நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் அடுத்து டெவலப் பண்ணிக்கணும். வெறும் இந்த புக்ஸ் மட்டும், இன்ஜினியரிங் புக்ஸோ சிலபஸோ மட்டும் நம்பி இல்லாமல் அதுக்கடுத்து தான் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுதான் மெயினாக பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் புக்கை தாண்டி நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் இன்னோவேட்டிவாக என்ன பண்ண முடியும். இன்ஜினியரிங் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வெறும் புக்கில் உள்ளதை எழுதியோ அதை பண்ணியோ உங்களால் இது ஜெயிக்க முடியாது. நீங்கள் அதையும் தாண்டி உங்களோட ஸ்கில்லையும் நீங்கள் வளர்த்துக்கிறணும், உங்களோட டேலண்ட்ஸை இது பண்ணிக்கிறணும், இன்னோவேட்டிவான ஐடியாஸையும் நீங்கள் அதை வந்து உங்களால் கொடுக்க முடியணும். நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த இன்ஜினியரிங் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து உங்களோட ஃப்யூச்சரோட அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் அடி எடுத்து வைக்கிறதுக்காக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.